குட். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி காலை 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30 மாலை 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். இன்றைய தினம் 1617வது நாளாக இத்தளத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். அதற்கு நன்றி உரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக உரையை உரையை வழங்க கனடாவிலிருந்து குமார் முனிதவேல் ஐயா முன் வந்திருக்கின்றார். பேசவிருப்பது சுவாமி ரமணரின் உபதேச உந்தியா என்ற தலைப்பில். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை ஜெர்மனியில் இருந்து ஜேம்ஸ் எல்ஸ்டன் கிருஷ்ணன் மாஸ்டர் வழங்கவிருப்பார். நன்றி. இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே தியானத்திலே இணைவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதாவது இந்த தியானம் என்பது மௌனமாக அரை மணி நேரம் நாம் இருப்பது. மௌனமாக இருப்பது என்பது முடிந்த காரியமா என்றால் முடியாத காரியம். பல்வேறு எண்ணங்கள் நம்முடைய வந்து சேரும். இந்த எண்ணங்களை எல்லாம் நாம் தவிர்த்து அதற்கு மேலாக இந்த இறை சிந்தனையை, அதாவது இந்த பிரபஞ்சத்தினூடாக இசைந்து நிற்பதன் மூலம் நாம் நம்முடைய நோய்கள், மனநோய்கள், உடல் நோய்கள் ஆகியவற்றினை நீக்குவதற்கு இந்த தியானம் எமக்கு ஆழ்ந்த பலனை அளிக்கின்றது. இந்த தியானத்திலே நாம் இணைந்து நிற்போம். இந்த தியானத்திலே இணைந்து நின்று இன்றைய நாளிலே இறை அருளிலே நாம் நிறைந்திடுவோம். தியானத்தினை நாம் தியானத்தினை செய்யும் பொழுது நம்முடைய கரங்களை நாம் குறுக்காக வைத்து நம்முடைய தியான நிலைக்குட்பட்ட முறையிலே நாம் இணைந்து நிற்போம். நன்றி. 5 வினாடிகள் இருக்கின்றன. கண்களை திறந்து நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம். மௌனமாக நாம் இணைந்தோம். இந்த உலகோடு உறவாக நாம் இணைந்தோம். கண்களை மூடி மீண்டும் கண்களை திறந்து நம்முடைய கரத்திலே நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற பிரபஞ்சம் நிறைந்திருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தோடு நாம் 30 வினாடிகள் இணைந்து நிற்போம். பிரபஞ்சத்தின் நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமூக உலகம் என்னும் அளவிலே விரிவடைகின்ற ஆற்றல் கொண்டது. அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM, PMC தமிழ் டிவி, ஜூம் தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நாம் இத்தியானத்தில் இன்று
1617வது நாளிலே இசைந்து நிற்கின்ற இந்த வேளையிலே எம்மை இந்த தியானத்தை கொண்டு வழி நடத்தும் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா குடும்பத்தினருக்கும் நன்றி கூறி நிற்கின்றோம். தொடர்ந்து இந்த தளத்தினை நடராஜா ஜெகநாதன் ஐயாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜேம்ஸ் ஐயா. இதுவரை தியானத்தை அருமையாக வழி நடத்தி நன்றி உரைகளையும் வழங்கிய ஜேம்ஸ் எல்ஸ்டன் ஐயாவுக்கு நன்றி. தியானத்துக்குரிய இசையை வழங்கி பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் அம்மாவுக்கும் நன்றி. இனி நாம் பிரத நிகழ்வுக்கு போகும் முன் முக்கியமான அறிவித்தல்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஒருங்கிணைப்பாளர்களிடம் பலரும் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக இவற்றை இங்கு வலியுறுத்த கேட்டுக்கொண்டார்கள். இந்த பொன்னான பின்னோட்டம் கலந்துரையாடல் நேரம் வீண் போகாமல் அமைய அதற்கு முன் வருபவர்கள் இதை கவனிக்க வேண்டியது. முதலாவதாக, பேச்சாளர் அல்லது மற்றொருவர் கூறியதை திரும்ப கூறாமல் புதிய கோணத்தில் அணுகுவதாக அல்லது புதிய கருத்துக்களை வழங்குவதே சாலச் சிறந்தது. ஒருமையாக குறிப்பெடுத்து தேவையற்றவற்றை தவிர்த்து சுருக்கமாக கூறுவதே ஒரு சிறப்பு. அது பழக்கத்தில் ஆக வேண்டும். அப்ப அதற்குரிய பொறுமையும் சுய சம்பாஷணையும் மௌனத்தில் தான் பெறலாம். நாங்கள் மௌனத்தை பற்றி ஒரு போஸ்டர்லேயே இருக்கு. அது ரெண்டும் நிறைய கருத்துக்கள் மனதில் எழுந்தால் அவற்றை ஒரு தனி பேச்சாக முன் வழங்க ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா நிச்சயம் சந்தர்ப்பம் அளிப்பார். இரண்டாவதாக, பேச்சாளர் கூறிய ஏதோ ஒரு அனுபவம் தனக்கும் ஏற்பட்டதே என எடுத்துரைப்பது தவறல்ல. அதனால் பெற்ற தெளிவும் பகிர்ந்து கொள்வதுதான் உகந்ததாக இருக்கும். அதோடு அது மற்றவர்களுக்கு ஒரு அழிவு ஆபத்துக்கு எச்சரிக்கையாக அமைவதாயும் அதை சொல்லலாம். அதை விட்டு மற்ற நேரத்தை களவு ஆடுவதாக குறைப்பதாக அமைவது வருந்தத்தக்கது. அந்த 3 பாயிண்ட்ஸ்: தெளிவு, அழிவு, களவு. மூன்றாவதாக, விழிப்புணர்வுடன் இருந்து விரையும் நேரம், உயரும் கரங்கள் எத்தனை என்பதை கவனத்தில் கொண்டு திரும்பவும் பெறுவதை தவிர்த்து மிகவும் சுருக்கமாக கூறுவது உசிதமானது. கடைசியாக, யாவரும் கரகோஷம் மூலம் பாராட்டிய பின்னரும் தனித்தனியே பாராட்டுவது தவிர்க்கலாம், நேரம் இருந்தால் அன்றி. நன்றி. இனி இப்போதைய நிகழ்வு வழங்க வந்திருப்பவர் கனடாவிலிருந்து குமார் புனிதவேல் ஐயா. அவரை பற்றி சிறு அறிமுகம். அவர் ஸ்ரீலங்காவில் பிஎஸ்சி பொருளியலில் பிஎஸ்சி பட்டம் பெற்று அங்கும் நைஜீரியாவிலும் கடமையாற்றியவர். பின்னர் கனடாவில் பல்வேறு துறைகளில் புரிந்து காப்புறுதி தரகர், இன்சூரன்ஸ் புரோக்கராக இளைப்பாறியவர். படிப்புடன் மட்டுமில்லாமல் அவர் கேம்பஸில் தமிழ் மன்றம் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினவர். எழுதுவதிலும் கைதேர்ந்தவர். அவரது வெளியீடுகள் இந்து சமயம், நாயன்மார்கள், ஆழ்வார் சரித்திரம், திருக்குறள் மாலை, அது சார்ந்த 50 சிறுகதைகள் என்று எல்லாம் இருக்கின்றன. பேச்சு திறமையிலும் வல்லவர். உலக திருக்குறள் மாநாடு, உலக தமிழ் மாநாடுகளிலும் பங்கேற்றிருக்கின்றார். குறிப்பாக அவர் இந்த சேரிட்டி நிவாரண நிதி, புற்றுநோய் நிவாரண நிதிக்காக நிதி திரட்டுமாக மலை ஏறுதல், கிளமஞ்சாரோ மலை மற்றும் பாராசூட் ஜம்பிங், அதோடு அவருடைய மனைவியின் நினைவு சார்ந்தமாக சனிபுக் வைத்தியசாலையில் ஒரு கன்சல்டேஷன் ரூம் பெயரிடப்பட்டுள்ளது. நெடுந்தூரம் 500 கிலோமீட்டர் நடை ஸ்பெயினில் செய்திருக்கின்றார். சிறப்பான சமூக சேவையாளர் என்ற ஒரு அவார்டு கனடா தமிழ் பேரவை வழங்கி இருக்கின்றது. தமிழ் இசை கலாமன்றம் டொரண்டோவில் திருவள்ளுவர் உருவச்சித்திரம் வழங்கியதையிட்டு பாராட்டியும் சான்றிதழ் அம்பாசடர் ஃபார் பீஸ் என்பது வேர்ல்ட் பீஸ் ஃபெடரேஷன் வழங்கியுள்ளது. நேரும் காலதாமதம் செய்யாமல் அவருடைய பேச்சு சுவாமி ரமணரின் உபதேச உந்தியார் என்ற தலைப்பில் வழங்க முன்வருமாறு
அனைவர் சார்பிலும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. இச்சந்தர்ப்பத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த விடயம் பற்றி பேச வந்திருக்கிறேன். அதாவது உபதேச உந்தியார் என்ற அந்த நூலை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன். இதை தந்தவர் எல்லோருக்கும் பரிச்சயமான ரமண மகரிஷி. அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். அவர் 1879ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் தேதியில் பிறந்தவர். அது மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்ற அந்த நாளிலே தோன்றியவர். அவர் அந்த நாளிலே தான் பதஞ்சலி முனிவருக்கு, வியாழபத்திரருக்கும், மற்றது சிதம்பரத்தில் மாணிக்கவாசகருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள் ஆக கணிக்கப்பட்டு எல்லோராலும் போற்றப்படுகிறது. இவர் மதுரையிலிருந்து ஒரு 30 மைல் தூரத்தில் உள்ள திருச்சுழி என்னும் ஊரிலே பிறந்தார். தாப்பனார் சுந்தரமையரும் தாயார் அழகம்மாளுக்கும் பிறந்த இவர் தனது இளம் வயதிலேயே 12 வயதிலேயே தாப்பனை இழந்தார். ஆனால் அவருடைய சுந்தரமையர் என்று அவருடைய உறவினர் ஒருவர் கையொடுத்து காப்பாற்றி அவரை தன்னோடு மதுரைக்கே அழைத்து சென்று அங்கே இருந்து படிக்க வைத்தார். அதிலிருந்து கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல் அப்படி படித்து கொண்டிருந்த 12 வயசில் வந்தவர் 16 வயசு வரைக்கும். ஆனால் இவரில் சில குணங்கள் இருந்தது. படுத்தாரண்டா யாராலையும் எழுப்பே இல்லாது, அப்படி ஆழ்ந்த நித்திரையில் போயிடுவார். அதனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனால் நல்ல அவற்றை பொழுதுபோக்கு படிவில்லை, நல்ல தேகம் ஆரோக்கியமான ஆள். பொடியங்களுக்கு இவரோட கோவமட்டா அவர் நித்திரையாக கேட்க போய் குறப்படி செய்கிறதான் அவையிட வேலையாக இருந்தது. அப்படி இருந்த ஒருவர் என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் ஒரு மரண வீட்டை பார்த்துட்டு அவருக்கு ஒரு கேள்வி மனதில் வந்துட்டுது. இறக்கும் பொழுது என்ன நடக்குது ரெண்டு போட்டு. அப்போ இவர் என்ன செய்திருக்கிறார், போய் தனியாக ஒரு கட்டில் அறையை மூடி போட்டு மூச்சையும் பிடிச்சி கொண்டு மூச்செடுக்காமல் இருந்தால் என்ன நடக்குது, மூச்சை பிடிச்சி கொண்டே இருந்து யோசிச்சார். என்ன 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 இது என்ன கொஞ்ச நேரம் இருந்து, ஆனால் இப்படியும் உங்களுக்கு தெரியும் மூச்சு உடைச்சி கொண்டு வரும். அப்போ தான் அவர் சொன்னார், சரி நான் செத்தா இந்த உடம்பை கொண்டு போய் எரிச்சிருவினோம், அது சரி. அப்போ நானுங்க இதான வெற்ற கேள்வி ஆள் மனதில் வர துவங்கிட்டுது. இவற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வாழ்நாளில் இத்தனையோ பேர் என்ன கேள்வி கேட்டாலும் கேட்குற, திருப்பி அவர் கேட்குற கேள்வி, இது யாருக்கு தெரிய வேணும், எனக்குத்தான் சாமி, நீர் யாருன்றதை கண்டுபிடிக்கும் மறுமொழி உடனே வந்துடும். இதுதான் அவருடைய யதார்த்தமான தத்துவமான வாழ்க்கை. அவர் இப்படி இருக்க அவற்ற வீட்டை ஒரு உறவினர் வந்திருக்கிறார். வந்து எங்கே இருந்து வாரியலண்டேக்க அவர் சொல்லியிருக்கிறார், நான் இப்படி அருணாசலத்திலிருந்து வருகிறேன். அதுக்கு அருணாசலம் என்றக்க திருவண்ணாமலை என்றார். ஆனால் அவர் வந்தவர் ஒரு புத்தகம் வச்சிருந்தார். என்ன புத்தகம் என்றால் திருவிளையாட்டு புராணம். அப்போ இவர் அதை வாசித்தார். அதை வாசிச்சுட்டு தான் யோசித்தார், ஓகே இது என்னன்றதை இதை பார்க்க வேணும். இவருக்கு ஒரு ஆள் மனதில் ஒரு எண்ணம் வந்துட்டது, திருவண்ணாமலைக்கு போக வேணும். அன்றைக்கு பார்த்து அவற்ற சகோதரன் தான் இவரை வளர்த்த, கொஞ்சம் இவரில் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் கூட. அவர் தான் இவருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்து சொன்னாராம், எந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டி போட்டு மற்றதை நீ எடுத்து மற்ற வேலையை செய்யாண்டு. அவர் போக என்ன செய்தார், தான் ஒருக்கா திருவண்ணாமலைக்கு போக வேணும், அதுதான் அவர்கிட்ட லட்சியம், எப்படியாவது திருவண்ணாமலைக்கு தான் போக வேணும். அப்போ அந்த 5 ரூபாயில் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு பழைய ஒரு ஜியோகிராஃபி மேப் போட்டு எடுத்து வச்சு பார்த்து, ஓகே இதில் போய் இறங்கி இதில் போக 2 ரூபா காணுமாண்டு 2 ரூபாய் எடுத்துட்டு மீதியை என்ன பிழப்பில் வச்சுட்டு, நான் இப்படி போகிறேன், என்னை இனி தேட வேண்டாம், நான் எந்த பாட்டுக்கு போக போகிறேன் என்று வெளிக்கிட்டார். இவர் வெளிக்கிட்டு வந்தால் இவர் பார்த்த அந்த மேப் ஒரு பழைய மேப். அப்போ வழியில் ஒரு ஆள் கேட்டு, இங்கே பொரியல் இங்கே வரும், அப்போ இங்கே இறங்குற, இதுக்கு அதால் போனால் போகலாமே, இப்படியெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு அங்கே போய் ஒரு குளத்தடியில் போய் நின்று
படாரண்டு இருந்த மிச்ச காசு எல்லாத்தையும் எறிஞ்சு போட்டு அப்படியே குளத்தில் குளிச்சுட்டு வேட்டியை கிழித்து ஒரு சின்னொரு உண்டை கவீனமாக கட்டி கொண்டு மீதி துண்டையை எறிஞ்சிட்டு இந்த பூணூலையங்களை குளத்தில் எறிஞ்சிட்டு இவர் தான் இனி உனக்கு ஒன்றும் தேவையில்லை, காசும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லையான்னு போகிறார். போய் கோயிலுக்கு போனால் அவற்றை அண்டையான அதிர்ஷ்டம் கதவு திறந்திருக்கு. நேராக மூலஸ்தானத்தில் போய் கும்பிட்டுட்டு ஆயிரங்கால் மடத்தடியில் போய் இருந்துட்டார். இருந்தால் ஆக்கள் அது ஏதோ ஒரு காரணத்தால் யாராவது உதவி செய்வினம். ஆனால் பெடியங்களுக்கு இவரில் பார்க்க ஒரு இளம்படியன் 17, அப்போ ஒரு 16, 17 வயசு. இவர் என்ன இப்படியே அசையாமல் இருப்பார். இவங்க கல்லறிய துவங்கிட்டாங்க. கல்லறிய துவங்கினால் அவைய கொண்டு முருகன் பீடத்தடியில் கொண்டு வச்சு அப்படி இல்லைங்க. கடைசியாக அவராகவே இது காயம் பட்டுது. ஆனால் இவர் அசைய மாட்டார், அப்படியே இருப்பார் தியானத்தில். கடைசியாக இவள் ஒன்றும் செய்ய என்ன செய்கிறாண்டு பிடிக்க கன பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரில் கவரப்பட துவங்கினோம். இதுக்குள்ளே அவர் என்ன செய்தார், அங்கே அந்த பாதாள லிங்கம் ஒன்று இருக்குது கோயிலில், நீங்கள் இப்போ போனாலும் இருக்கும். அந்த கோயிலில் பாதாள லிங்கத்து அடியில் போய் இருந்துட்டார் நிஷ்டையா. அவர்கிட்ட கோணம் இல்லாமல் மற்ற ஒன்றுலேயும் இன்ட்ரெஸ்ட்டே ஒரு விருப்பமோ வெறுப்போ ஒன்றும் கிடையாது. தான் உண்மையை கண்டுபிடிக்கணும், செத்தா தான் எங்கே போகிறேன், கடவுள் எங்கே இருக்கிறார், இதுதான் அவருடைய ஆள் மனதில் இருந்த இது. அப்போ ஆக்கள் கொஞ்ச காலத்து ஒரு 2 மாதத்துக்கு பிறகு இந்த கோயில் துப்புராக்கிற ஒரு அம்மையார் வந்து இப்போ பாதாள கிடக்க பார்த்தா யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. குத்து விளக்க பிடிச்சி பார்த்தா அவர்கிட்ட மேலே கரையானு எலி கடித்து எல்லாம் பெரிய பரிதாபமாக கிடக்குது. சாப்பிடாமல் இருந்திருக்கிறார். அப்போ அந்த மனுஷி பாவமென்று தூக்கி கொண்டு குளிப்பாட்டி எல்லாம் போட்டு இனிமேல் நீ அங்கே போக வேணாம், இங்கே 2 இப்போ கூட ஆக்கள் அவருக்கு இறங்குவினம் தானே மனிதத்தன்மை. அப்போ இறங்கி அவர் என்னென்னா ஒருத்தரோடையும் ஒன்றும் இது இல்லை, தண்டை பாட்டுக்கு தான் உண்மையை காண வேணும், உண்மை காண வேணுமென்றதான் நிவர்த்தியது. கடைசியாக என்ன செய்தார், அங்கே ஒரு மலையில் ஒரு குகை, அந்த திருவண்ணாமலை அந்த மலையில் ஒரு குகை இருக்குது, அதுக்கு போய் இருந்துட்டார். அப்போ ஆக்கள் யாராவது போய் அங்கே சில ஆக்கள் அவரில் இறக்கப்பட்டோ அவரில் மதிப்பு வந்தோ அவருக்கு கொண்டே யாரும் சாப்பாடு கொடுத்தா தின்னுவார். அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, இல்லாட்டியும் பேசாமல் இருப்பார். ஒருத்தரோடையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பொல்லாப்பும் இல்லையாண்டி இருந்துடுவார். அப்போ இப்படி இருக்க ஒரு நாள் அவர் அப்படி அங்கே மலையில் இருக்க ஒரு துறவி ஒரு சாமியார் வந்தார். அவர் ஒரு பிராமண சாமியார், பூநூல் எல்லாம் போட்டார். வந்து சொன்னார், நீ ஒரு பிராமண குலத்திலேருந்து வந்தனி, தீட்சை எடுக்காமல் இப்படி இருக்கக்கூடாது, நான் உனக்கு தீட்சைதாரன் வாண்டு. இவர் சொன்னார், எனக்கு வேண்டியதில்லை என்று. இல்லை இப்போ இவர் சொல்ல, எனக்கு வேண்டியதில்லை, சரி நான் போகிறேன், நாளைக்கு வருவேன், நீ யோசித்து வை கண்டு போட்டு இவர் போயிட்டார். அதுதான் உனக்கு இப்போ இன்னும் அந்த உண்மை உனக்கு தெளியுதில்லை, இதால் தான் தீட்சை எடுத்தால் தான் தெளியுமென்று போகண்டேன். இவர் போகடாதுன்னா இவர் அப்படியே இருக்கிறார். அவர் போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு வயது போனவர் தலையில் ஒரு கட்டு புத்தகத்தை கொண்டு, சுவாமி இதை வச்சுட்டு போகிறேன்னு நான் மேலே போய் கும்பிட்டுட்டு வந்து எடுப்பேனண்டு, நாளைக்கு வந்து எடுப்பேனண்டு. சரியாண்டு அதில் வைண்டு கையை காட்டிப்பட்டு அவர் தண்டபாடு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இவர் கொஞ்ச நேரத்தால் இவர் இந்த கியூரியாசிட்டின்றது எல்லாருக்கும் இருக்கும். இவர் என்ன இது புத்தகம் எட்டி பார்த்து ஒரு புத்தகத்தை திறந்தார். அவர் திறந்த புத்தகத்தில் அந்த பேஜில் அந்த முதல் திறந்த பக்கத்திலே கிடக்குதாம், திருவண்ணாமலையில் 3 யோஜனை தூரத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு சிவபெருமான் நேரடியாக வந்து அருள் அளிப்பார், அவருக்கு ஒரு இது சடங்கும் தேவையில்லையாண்டு. இவர் அடுத்த நாள் அவர் வந்துட்டார். அவையெல்லாம் உங்களுக்கு தெரியும், மதமும் உழைப்பு கண்டு செய்கிறாக்கள் இருக்கணும் தானே. வந்துட்டார், ஒரு கத்திச்சை கொடுத்து அவருக்கு இதை கையில் லஞ்சம் பார்க்கலாம்ண்டு அவருடனே இந்த பக்கத்தை திறந்து காட்டினார். வந்தவர் அந்த பக்கத்தை பார்த்துட்டு அதோட வேண்டாம், பிச்சை வேண்டாம் நான் அப்படின்னு அவர் ஓடி சேர்ந்துட்டார். இப்படி இருந்தவர் இவருக்கு ஒருத்தருமே சீஷர் இல்லை, இவர் ஒருத்தருக்கும் குருவும் இல்லை, தண்டை பாட்டுக்கு இருப்பார். அதோட இங்கே இதில் கன பேர் இலங்கையிலேருந்து இருந்திருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு சாமியார் எங்கள்கிட்ட இருந்தவர் இதே மாதிரி தான். ஆனால் அவர் வந்து கூட ஆஜீவிக தத்துவத்தோடு போனவர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
யாருன்னா யோகர்சாமி. யோகர்சாமி ஒருக்கா அவருக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் இல்லாமல் இவர் யோகர்சாமி இங்கே போயிருக்கிறார், கைலாசத்துக்கு போகணுமெண்டு. அங்கே போய் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர போய்க்க யாரும் சொல்லி சின்னமாம் இங்கே போய் இவரையும் பார்த்துட்டு போகலாம்னா அப்போ அங்கே ரமணரை பார்க்க போயிருக்கிறார். ரமணரை பார்க்க போனால் 2 பேரும் தனியாக இருக்க கல்வருவினம் போயினா 2 எதிரும் புதிருமாக இருந்து அவர் இப்படி கையை காட்ட இருந்துட்டார். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருந்தாப்புல சிரிப்பினம், இருந்தாப்புல தலையாட்டுவினம். இந்த கதைக்கிற மாதிரி இருக்குது. பாதுறக்கை இல்லை, வேசிறக்கை இல்லை. அவைக்குள்ளுக்க பெரிய சம்பாஷணை நடக்குது. எல்லாம் முடிய அவர் எழும்பி தலையாட்டிட்டு வெளியால் விதைக்க சொல்லி கொண்டு வர்றான் யோகசாமி. அவன் பெரியவன்டாண்டு. இதுதான் அவர்கிட்ட கமெண்ட் அவரை பற்றி. அவைக்குள்ளுக்கு அவை கதை செட்டினம். அவைகள் வேறு லெவலில் இருக்கிறார்கள். அவைக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு சந்தர்ப்பம் நான் வாசித்ததை சொல்கிறேன். ஒரு நாள் அவர் குளித்து கொண்டு கேட்க சத்தம் கட்டுறதுக்கு எட்டி பார்த்துருக்கிறார். அவங்க அந்த கழிவு நீரை இப்போ செம்பிளால் நீனமாம் என்னடா தீர்த்தம் எடுக்கிறது கொண்டு கத்தி குளித்த வாதியில் வந்துட்டார். அடுத்த நாள் ஒரு வாளியில் தண்ணி எடுத்துக்கொண்டு அவருக்கு நடக்கவும் இல்லை. அப்போ அந்த வயசில் கெந்தி நடந்து மலை அடிவாரத்தில் போய் தலையில் தண்ணியை ஊற்றிட்டு துவாயால் கட்டி போட்டு அந்த மீனத்தை கலட்டி புழிஞ்சி அதையே கட்டி கொண்டு திரும்பி வர்றாராம். அப்போ இவ்வியல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு டிசைட் பண்ணி கூப்பிட்டாரு. சொன்னால் நீங்கள் ஒரு இடமும் போக வேண்டாம், ஒருத்தரும் உங்களோட கழிவு நீர் எடுக்க ஆயினம், நீங்கள் இதிலேயே குளியுங்கோ வேண்டு இவ்வளோ மன்றாடி அதுக்கு பிறகு அங்கே தான் குளித்தவர். இப்படி இருந்த இவர் இவர்கிட்ட ஒரு கனபேர் இவரோட நின்றவே இல்லை. ஆனால் அவர்கிட்ட சீசரண்டு இல்லை, அவரோட தான் இருப்பினம். ஏனென்றால் அவை கவரப்படினம். அப்போ இவரோடு இருந்த முகவை கண்ட முருகனார் என்று ஒருத்தர் இருந்தவர். அதில் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. இதில் அவர் அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கையெழுத்துப்பட ஒரு புத்தகம் இருந்தது, சின்ன எழுத்தில் போட்டு அவையில் செய்து வச்சிருக்கணும். அப்படி அவர் நல்ல அறிவாளி. ஆனால் அவரை பொறுத்த மட்டில் எல்லாம் கடைசியாக என்ன என்றதை அறிய வேணும். இந்த நேரத்தில் இந்த முகவை கண்ட முருகனார் ஒரு புத்தகம் ஒரு இதை எழுதி கொண்டு வந்தார், உபதேச திருவுந்தியார் என்ற ஒரு புத்தகம். திருவுந்தியாரில் என்ன விஷயம்னா, இந்த உந்தியார்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களோட மாணிக்க வாசகர் கூட திருவுந்தியார் என்று எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் பாடல்கள் எழுதியிருக்க உந்தியார் என்று வசனத்தை முடிக்கிறது ஒரு உண்மையான மீனிங்காக வேண்டி இல்லை, அதை ரைம் பண்ணி கொண்டு போகிறதுக்காண்டி செய்கிறது. அப்போ இவர் இந்த புத்தகத்தில் இந்த திருவிளையாடல்களை எழுதி கொண்டுட்டு தார்காவனத்து துறவிகளுக்கு சிவனுக்கு தவம் செய்ய வேண்டிய இவர்கள் தார்காவனத்தை துறவிகளுக்கு ஒரு நாளும் மனதில் நிம்மதி கிடைக்குதில்லை. அவர்கள் பெரிய பெரிய யாகங்கள் செய்து எடுத்தாலும் கொண்டும் செய்தில்லை. அப்போ சிவன் பார்த்துட்டு இவர்கள் பாவம் இதுகளுக்கு வழியை சொல்லி கொடுப்போம் இவர் உருவெடுத்து வருகிறார். யார்? எங்களுடைய சிவபெருமானே வருகிறார் அவைக்கு சொல்லி கொடுக்க. ஆனால் அவர் வரைக்கு என்ன செய்தார்ன்றா, ஒரு முதல் அனுப்பினர், முதல் அவர் பிச்சாண்டியா வரை அவரை அடித்து கலைக்க வலிக்கிட அவங்கெல்லாம் கலைச்சி கொண்டு ஓடினாங்க. ஓடிக்கொண்டு போக முதல் அம்மன் மகாவிஷ்ணு வந்தார், பிறந்து சிவன் வந்தார். இவையில் எல்லாரும் அடித்து ஓடி பிடுங்கி எல்லாம் முடிய கடைசியாக இவைக்கு விளங்கிட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிச்சாண்டியா வந்தவர் என்று அவரை கொல்றதுக்காக வேண்டி இவர்கள் யாகம் செய்தனர், அபச்சார யாகம் என்று செய்தவர். அப்போ செய்து கொண்டு போக முதல் புலியை புலியை விட்டுச்சினம், யானையை விட்டுச்சினம் எல்லாம் அவர் எடுத்து போட்டார். நெருப்பை விட்டுச்சினம், அதை சூளத்தை தூக்கினார், திரிசூலம் எல்லாம் ஒன்றுமே வேலை செய்தில்லை. இந்த நிலையில் அவைக்கு விளங்கிட்டு இது சாதாரண ஒன்று இல்லையாப்பா, இது எல்லாத்துக்கும் மேலே எங்களோட யாகத்துக்கும் மேலானன்று காலில் போய் விழுந்து தங்களுக்கு வழியை காட்ட சொல்லி சிவன்கிட்ட கேட்டார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய கதை. அப்போ இவர் என்னென்று அதை சொன்னார்ன்றதை
என்ன சொன்னார் என்று எழுத வலிக்கிட்ட முருகனாருக்கு இது என்ன சொல்லியிருப்பார் சொன்ன இவருக்கு தெரியாது, அவர் அங்கே இருக்க இல்லை. அப்போ தான் சும்மா இமேஜின் பண்ணி கதை எழுதுறதான் எங்கட வழக்கம். அவர் எழுதியிருக்கலாம், அவர் அப்படி செய்ய விரும்ப இல்லை. அப்போ இது ஒரு நாள் போய் இவர்கிட்ட ரமணர்கிட்ட போய் சொன்னேன், சுவாமி நான் இப்படி எழுதிட்டேன், இவ்வளோ பாடலும் எழுதிட்டேன், இவ்வளோ இதுகளும் திருவிளையாடல்களையும் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு சிவன் என்ன உபதேசம் செய்தார் என்று தெரியாத, அதை நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேணும் என்று. அப்போ நானும் அங்கே இருக்கையில் தான் உன்னை போல எனக்கும் தெரியாது, நீ எழுதுறத எழுது, இவ்வளோ எழுதினி அதே எழுதுனண்டு. இவர் சொன்னார், இல்லை சுவாமி நான் உங்களைத்தான் சிவனாக நினைக்கிறேன், அப்போ நீங்கள் சொல்கிறதான் நான் எழுதலாம், நான் என்ன எழுதுறது நீங்கள் தான் சொல்ல வேணும். இவர் சொன்னார், இல்லை என்ன காரணம் கொண்டும் எனக்கு தெரியாது, நான் போய் சொல்லல, அப்போ விடு ரெண்டு போட்டு போயிட்டார். ஒரு கொஞ்ச நாளை பிறகு திரும்ப ராமணர் அவரை கூப்பிட்டு எங்கே எழுதி முடிச்சிட்டு, அவருக்கு தெரியும் இப்படித்தான் எழுத்தாளர்கள் தாங்களே எழுதி போடுவீனு தெரியும், கூப்பிட்டுக்கடா எழுதிட்டியோண்டா. அது சொன்ன, இல்லை சாமி நீங்கள் சொல்லாட்டி நான் அந்த ப்ரொஜெக்டையே அவர் விட்டுட்டார், அந்த புத்தகத்தை எழுதுகிறேன் இல்லை என்று. என்னடா எனக்கு தெரியாது எழுதி சும்மா சிவன் சொன்னார் பாடு விளையாட்டு, என்னடா இதை பிரச்சனையாண்டு. அப்போ சரி நீ எழுதாட்டி விட்டுட்டு போவண்டு. பேர்ந்தொரு கொஞ்ச நாளையால் இன்னொருக்கா கேட்டாராம், என்ன சொல்ல எழுதிட்டியோ உண்டு. இல்லை சுவாமி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் நான் சிவனாக நினைக்கிறேன், நீங்கள் சொன்னதான் எழுத வேண்டாம். சரி கொண்டாண்டாண்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 30 பாட்டு எழுதினார், ஒவ்வொன்றும் 3 அடிகளில். இந்த 3 அடிகளில் எழுதின பாட்டில் சிவன் சொன்னதாக வரையக்க நீங்கள் கவனமாக பார்க்க வேணும். சிவன் சைவர்களோட கடவுளும் இல்லை, வைஷ்ணவர்களோட கடவுளும் இல்லை, பௌத்தர கடவுளும் இல்லை, கிறிஸ்டியன்ஸோட கடவுளும் இல்லை. அவர் எல்லாருக்கும் கடவுளாகத்தான் இருக்க வேணும். இந்த ஒரு கடவுள் தான் இருக்குது, அதுக்கு சிவன் 2 பேரை சொல்கிறோம். அப்போ அங்கே இறைவன் சொல்லியிருக்க எல்லாருக்குமா தான் அந்த கதை வர வேணும், அந்த உண்மையில் வர வேணும். அப்போ அப்போ இது எனக்கு எப்படி கிடைச்சது, எனக்கு அது எல்லாம் இந்த நேரம் வரைக்கும் தான் நடக்கும். ஒரு நாள் டொராண்டோவில் ஒரு சாமியார் உபதேச சாரம் பற்றி பேசுகிறாரு. அப்போ உபதேச சாரம்னா எனக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாது, இதுக்கு போய் பார்ப்போம்னு போகிறான். ஆனால் நீங்கள் எல்லாரும் மனதில் வச்சுருங்கோ, நேரம் வரைக்க தான் நடக்கும், நேரம் வரைக்க தான் சுரக்கா விழும். அந்த நேரம் வந்தபடியாகத்தான் நான் அங்கே போனேன். அங்கே போய் அவர் சொன்னதை கேட்க இவ்வளவு உண்மை இருக்குன்ற ஃபீலிங்கை உண்டாக்குது. இதேனண்டா உபதேச சாரத்தை அவர் முதல் தமிழில் எழுதிட்டு அதை இவரே கொடுத்து அதை பாவித்து அதை இன்கார்பரேட் பண்ணித்தான் அந்த புத்தகமே வருது. இதுதான் அந்த புத்தகம் திருவுந்தியார்ன்றது. அதோட வேறு யாரோ பக்தர்கள் கேட்டு தெலுங்குலையும் அதை சொன்னார். இன்னும் ஒரு பக்தர் கேட்டார், அவரோட கன பேர் இருக்கிறவர் மலையாளத்தில் கேட்டார், இன்னொருத்தர் சமஸ்கிருதத்தில் கேட்டார். 4ம் இவர் எழுதி கொடுத்துருக்கிறார். மற்றது இவரில் ஒரு சிறப்பு என்னென்னா, வழக்கமாக மற்ற ஆக்கள்கிட்ட போய் மினிஸ்டரை கன்ற சாமி மேல் இருக்கலாம், பார்லிமெண்ட்டுக்கு போகிற சாமி மேல் இருக்கலாம். இவர் அந்த மலையை விட்டு ஒரு இடமும் போகல, அதிலேயே இருந்து வாழ்ந்தவர். மற்றாக்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரை போய் பார்த்துருக்குது, இத்தனையோ பால் பிரண்டன் அப்படி இப்படி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அவையெல்லாம் அவரை போய் பார்த்தேன். இவர் ஒருத்தரையும் பார்க்க போயில, அது கோவம் இல்லை, அவர் இது போக முடிந்த ஆரியமெண்டா அவர் இருந்துட்டார். இவர் நாங்களே பாருங்க, எங்களோட யோகசாமியும் அவரை போய் பார்த்தார். உங்களுக்கு தெரியும், யோகசாமிக்கு லார்ட் சோல்பரியோட சண்டே ஒரு சீசன், அங்கால இப்போ இன்னொருத்தர் இப்படி கனவுக்கெல்லாம் வெள்ளக்காரெல்லாம் போய் பார்க்கணும். இவன் ஒரு இடமும் போகிற இல்லை, இவன் இருக்கும் இடத்துல இருப்பினான். அப்போ இவர் சொன்ன இந்த புத்தகத்தில் எல்லா பாட்டையும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்க இல்லை, சின்னனா சிம்பிளாக சில பாட்டை பார்த்தீங்களா, இது இவ்வளவு உண்மையாண்டு. இப்போ உதாரணத்துக்கு முதலாவது பாட்டு, இப்போ சிவபெருமானை எதிர்க்கிறதுக்கு அபச்சார யாகம் செய்து அவர்கிட்ட அழிக்கிறதுக்கு எல்லாம் யாகத்துக்கு எல்லாம் செய்து சின்னமல்லவா இந்த தாருகாவனத்து துறவியல் அவையல் செய்த அந்த யாகம் யோசிச்சு பாருங்க, ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா
ஆக்ஷனுக்குத்தான் நாங்கள் உரிமை இருக்குது. அதில் ரியாக்ஷன் அது வேறு ஒரு சக்தி. எங்களுக்கு அதுக்கு உரிமை இல்லை. நான் அம்பை எடுத்து வில்லை எடுத்து வளைச்சி நேராக பார்த்து சத்தியாக பார்த்து விடலாம். ஆனால் அந்த அம்பு எங்கே போகும்ன்றது எந்த கையில் இல்லை. அதுக்கு அது வேற ஒரு இதில் இருக்குது. அதைத்தான் அவர் முதலாவது பாட்டிலே சொல்கிறார். கண்மம் பயன்தரல் கர்த்தன் ஆணையால். ஒரு கண்மம்டா ஆக்ஷன். கர்மங்கள் பயன்தரது கர்த்தனண்டா படைத்தவன், உண்டாக்கினவன், கருவாக்கினவன் ஆணையால் அவன் டீசனால தான் அது வருது. கண்மம் கடவுள். அப்போ கடவுள் கண்மத்தால் கடவுளால் தான் ஆணையால் தானண்டா கண்மம் கடவுளா இல்லையே. அப்போ கண்மம் சடம் ஆதலால் உந்தீவர். அப்போ ஆக்ஷன் சடம் என்று முதலாவது பாட்டிலே அவர் விளங்கப்பட்டார். அந்த கடைசியில் முடிக்க உந்தீவரான்னு முடிப்பார். கர்மங்களால் ஏற்படும் பயன்களை தருவர் கர்த்தருடைய ஆணையால். ஆகவே கடவுள் அல்ல கர்மம் வெறும் சடம் என்று சொல்லி முடிக்கிறார். இதில் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்று டிசையர், நான் இதை செய்ய வேணுமென்று ஒரு டிசையர் வர வேணும். இப்போ அதற்கு தேவையான ஆயுதம் அறிவு எல்லாம் தேவை. 3வது அந்த செயலை செய்ய வேணும். ஆனால் விளைவு எங்கட கையில் இல்லை. அது எப்போ முடிந்த காரியம். அது நடக்க வேண்டிய விதத்தில் தான் நடக்கும். நாங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் நடக்க வேண்டியது அதுதான் நடக்கும். வினைகள் பாவ புண்ணியங்களான வினைப்பயனை தருவது இறைவனின் ஆணையினாலாகும். ஆகவே இதை என்னென்றால் அவைக்கு கொடுத்த அட்வைஸ், நீங்கள் யாகம் செய்தால் அதுக்கு விளைவு செய்கிறது இறைவன். அப்போ நீங்கள் முதல் மறக்க வேண்டாம் என்று. மற்றது வினையின் விளைவு விழிவுற்று வித்தாகி வினைக்கடல். நீங்கள் ஆக்ஷன் செய்ய இன்னும் ஆக்ஷன் அதான ரிசல்ட்ஸுக்கு இன்னும் ஆக்ஷன் வரப்போகுது, இன்னும் பிறக்க போகிறீர்கள். இப்போ நான் நல்ல செய்தால் எனக்கு நன்மை அடைய வேணுமெண்டா எனக்கு இன்னொரு பிறப்பு வேணும் நன்மை அடைகிறதுக்கு. இப்போ அது நன்மை அடைச்ச இப்போ அதை வச்சுக்கு செய்யக்க இன்னொன்று வரும். இப்படியே போய்கொண்டு இதுக்கு முடிவில்லை என்றதை வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் விழுந்திடம் முந்தி பெற ஆனபடியால் வீடு தராது. நீங்கள் இன்னும் ஆக்ஷன் செய்து கொண்டே இருக்க போறீர்கள் என்றதை அடுத்ததாக சொல்கிறார் சிவனார் வியலுக்கு. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நாங்கள் எல்லாரும் அந்த பிளவுற நாங்கள் என்னண்டா எனக்கு இது வர வேணும் அது வர வேணும் என்று தான் யாகம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம் எல்லாம். இந்த நான் என்றது அழிஞ்சாத்தான் எதுவுமே வரும். அப்போ கருத்தனுக்கு ஆக்கு நிற்காமிய கண்மம் கருத்தை திருத்திய அழுது உந்தி வர கதிவழி காணபிக்கும் உந்தி வர. அது செய்வ வினைகளை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்யுங்க. நீங்கள் செய்கிற வினை நல்லது தீயது எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துட்டு அவர் உங்களுக்கு பிரசாதமாக தருவார். அது வேறு, அதில் இது இல்லை. ஆனால் வினைகள் அவர் அதைத்தான் சொல்கிறார். செய்யும் வினைகள் பயன்களை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து இச்சையற்று வாழ்வதே சரியான வாழ்க்கை முறையாகும். இதனால் சித்த சுத்தி ஏற்படும், ஆன்ம வீடு அடையும், மார்க்கமும் புலப்படும். அப்போ இந்த இவியலுக்கு கொடுத்த தார்காவனத்துக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் அவர் சொல்லித்தர்றார் என்ன செய்ய வேணும் என்று. அடுத்தது நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் 3-4 விதமாக நாங்கள் கடவுளை வணங்குறோம். சரியோ? உண்மையாக இதுதான் அந்த முதல் பாட்டை சொல்லிட்டு சொல்கிறேன். திடம் இது பூசை செபமும் தியானம் உடல் வாக்கு உளத்தொழில் உந்தி வர உயர்வாகும் ஒன்றில் ஒன்று உந்தி வர. அதாவது திடம் இது நிச்சயமாக பூசை செபம் தியானம் உடல் வாக்கு உள்ளத்தால். நாங்கள் பூசை உடலால் செய்ய வேணும். உங்களுக்கு தெரியும், கோயிலில் பூசை செய்கிற மாதிரி நாங்கள் வீட்டிலையும் வச்சு பூசை செய்கிறது உடலால். அடுத்தது செபம்ன்றது அடுத்த லெவல். அதுக்கு வாக்கால் தான் செபம் சொல்லலாம். அப்போ முதல் உடலால் பேர்ந்து வாக்கால். தியானம்ன்றது கண்ணை மூடிக்கொண்டு மனதால் யோசிக்கிறது. இது 3. அதில் அவர் சொல்கிறார், இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த உடலால் செய்வதிலும் பார்க்க வாக்கால் செய்வது உயர்ந்தது, வாக்கால் செய்வதிலும் பார்க்க மனதால் செய்வது ஒன்றில் ஒன்று உயர்வாகும். இதான் உடல் வாக்கு உளத்தொழில் உந்தி பெற உயர்வாகும் ஒன்றில் ஒன்று. ஒன்றிலும் பார்க்க மற்றது இன்னும் முன்னேறி கொண்டு கூட சிறப்பானது என்று சொல்கிறார். அடுத்த முக்கியமான விஷயம்
நீங்கள் இதை மனதில் வச்சிருக்க வேணும். அதாவது சிவன், முருகன், பிள்ளையார், இயேசு, புத்தர் எல்லாம் இவர் வடிவாச்ச எண்ணூறு யாவும் இருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசனற் பூசனை உந்தி பெற. நீங்கள் செய்கிற பூசனை வந்து 800 என்னன்னா 8 உருவங்களாக சொல்கிறாரு. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். 8 விஷயங்கள் என்னண்டா, பூமி அது வந்து காஞ்சிய பூதேவி, பூமாதேவி என்று சொல்லுவோம், காஞ்சிய பூமி என்று. நீர் வந்து திருவானைக்காவை சொல்லுவார்கள். இறைவன் நெருப்பாக வந்தது திருவண்ணாமலை, அதுதான் நாங்கள் இப்போ எடுத்த விஷயம். 4வது காற்றாக, இந்த 5 பூதங்கள் காற்றாக, அது காலாஸ்தி சொல்லுவார்கள். அடுத்தது விசும்பு அல்லது ஆகாசம் சிதம்பரம். உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்தில் எல்லாம் முடிய கூட்டி கொண்டு போய் அந்த ஆண்டுக்கு மேலே காட்டின ஆகாசத்தை, இது ஆகாசம். பசுபதி. அடுத்தது நேபாளில் உள்ள கட்மண்டில் பசுபதி அல்லது ஆன்மா இந்த இடம் அது. அடுத்தது சந்திரன் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சூரியன் ஒரிசா. இந்த 8ம் ஒரே உருவந்தான், வேற வேற இல்லை. இது இந்த 800 யாவும் இறையுருவம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசனற்பூசனை உந்தி பெற. அப்போ நாங்கள் 8 உருவத்தையும் எங்களோட ஒரே உருவமாகத்தான், ஒரே தெய்வமாக கொண்டு வணங்கப்பட வேண்டும் என்றதை அவர் வடிவாக சொல்லி காட்டுறார். இனி அடுத்ததாக இன்னொரு சுவையான ஒரு விஷயம், நாங்கள் இப்போ செய்த மெடிடேஷனுக்கு, விட்டு கருதலின் அருணெய் வீழ்ச்சி போல விட்டுடாது உன்னலே உந்தி பெற விசேடமாம் உந்தி பெற. அதாவது விட்டு விட்டு சொல்லி கொண்டு போகாமல், இப்போ நீங்கள் தியானம் செய்ய கண்டினியூஸாக அப்படியே இருக்கிறீர்கள். அது எப்படி இருக்குண்டாலாம், இப்போ நீங்கள் தண்ணி இப்படி விட்டு விட்டு குத்துண்டாமல் நெய் ஊற்றுன்ற மாதிரி தொடர்ச்சியாக ஊற்றுண்ட வேணும். இப்போ இவர் அந்த இதை பிடிக்க நாங்கள் தொடர்ச்சியாக, அதாவது இப்படி யோசிச்சு கொண்டு வேறே முண்டை யோசிச்சுட்டு இந்த நான் இது செய்யணும், ஓகே இந்த அதை என்று அப்படி இல்லாமல் நெய் ஊற்றுண்டான்னா அப்படியே ஒரு கயிறு மாதிரி நெய் வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி உங்களோட இது வந்து நீங்கள் விட்டு கருதலின் 6 நெய் வீழ்ச்சி போல விட்டுடாது உன்னலே உந்தி பெற விசேடமாம் உந்தி பெற என்று சொல்லி சொல்கிறார். அப்போ எப்படி தியானம் செய்ய வேண்டதையும் சிவன் இவைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படி செய்தால்தான் உங்களுக்கு கூட பயன் வருமெண்டு. அடுத்ததாக இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இது கனவேர் இதை புரிகிறது கொஞ்சம் கூட கஷ்டம். ஆனால் நீங்கள் பிறகு இந்த உபதேச உந்தியாரை ஆறுதலாக வாசித்து அதை கிரகிக்க வேண்டுமென்றதான் என்னுடைய விருப்பம். ஏனென்றால் அந்நிய பாவத்திலும் அவனாக மாகும் மனநிய பாவமே உந்தி பெற அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற. அதாவது நாங்கள் கும்பிடேக்க கடவுளை கும்பிடுறோம் இல்லை, நீங்கள் வேறு நான் வேறு, கடவுள் வேறு நான் வேறு இல்லை. கடவுள் வேறு தான் வேறாக தியானிப்பதிலும் பார்க்க கடவுளின் அங்கமாக பாவித்து வணங்குவது தான் சிறப்பு என்று சொல்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், மகா வாக்கியம் யஜுர்வேதத்தில் அகம் பிரம்மஸ்வி என்று இருக்குது. அதாவது பிரம்மமே நாங்கள் அதில் ஒரு அங்கம்தான். இது எப்படி வடிவாக சொல்கிறேன்னா, சிம்பிளான லாங்குவேஜில் சொல்கிறேன்டா, கடலும் அலையும் இருக்குது. அலை கடையும் உண்டா இல்லையே, ஆனால் கடலில் தான் அலை இருக்குது, அலை தான் கடல், கடல் தான் அலை. நாங்களும் இறைவனும் வேற இல்லை, இறைவன்ற ஒரு அலை தான் நாங்கள் இறைவனோடு சேர்றது தான் எங்களோட வாழ்க்கையின் லட்சியம். அது இரண்டரை கலந்து விட்டால் அதுதான் பூரண நிம்மதி. அப்போ கடலும் அலையும், கடல் வேறு அலை வேறு என்று இல்லாமல் ஒன்றாக சேர வேணும். அப்படி சேர்வது தான் இறைவன் அடையும் சிறந்த வழி என்று அவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அனனிய பாவத்திலும் மனநிய பாவமே உந்தி பெற, அது ஒன்றில் ஒன்று உயர்ந்தது உந்தி பெறாண்டு முடிக்கிறார். மற்றது வரும், give me 1 second. இந்த எல்லா பாட்டையும் சொல்ல வலிக்கிட்டால் கண்ணேரம் செல்லும். நாங்கள் இந்த தெய்வ வணக்கத்தில் 4 மார்க்கங்கள் அல்லது யோகங்கள் வச்சுருக்கோம். ஒன்று கர்ம யோகம்,
மற்ற பக்தி யோகம், மற்றது ராஜயோகம், மற்றது ஞான யோகம் என்று சொல்கிறோம். அதை வேணுமெண்டா கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ராஜ மார்க்கம், ஞான மார்க்கம். யோகம் என்ற வேர்டு வந்து இணைக்கிறது என்றதான் மீனிங். யோக் என்றால் உழுக்கிறது ரெண்டையும் சேர்க்கிறது. அப்போ இதில் பாருங்க, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அதாவது நீ தோன்றின இடத்துல நீ போய் சேர்றது. நான் சொன்ன நானும் கடவுளும் கடலோடு சேர்ற வேணுமென்றது தான் உங்களோட இலக்காக இருக்க வேணும். அப்போ கடலோடு சேர்றது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்த, அதுதான் கண்மம், அதுதான் பக்தி, அதுதான் உந்தி பெற, அதுதான் யோகம், அதுதான் ஞானம் உந்தி பெற. இப்போ நீங்கள் ஏன் 4 வழி வச்சிருக்கோன்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் எல்லாரிலையும் 4 குவாலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு குவாலிட்டி பெட்டராக இருக்கும். எல்லாம் நல்லது தான். உதாரணத்துக்கு சில ஆக்களை எமியபிள், எல்லாருக்கும் இறங்கி உதவி செய்ய வேணும். அப்போ எமியபிள் பர்சன் எடுத்தால் அவருக்கு கர்மயோகம் நல்ல, ஆக்களுக்கு உதவி, அதில் அவர் நிம்மதியாக காண்றார். அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி உதவி போகிறதுல அவர்கிட்ட வாழ்க்கை கர்மயோகத்தில் போகுது. அதே நேரத்தில் பக்தி மார்க்கம் வந்து இமோஷனல் ஆக்களுக்கு வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு அனைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய சாமியார் என்று இந்த பஜனை அதுகள் பாடுறவர் ஜோதி சாமியாண்டு. அவர் டொரண்டோவுக்கு வந்திருக்க ஒரு நாள் எங்களோட வீட்டை பஜனைக்கு வாங்க சாமியாண்டு வந்து பாடி எல்லாம் முடிய ஒட்டி பூவை ஒட்டி அன்றைக்கு அங்கே வீட்டிலேயே படுத்திருந்தார். காலமே நான் காஃபி ஊற்ற வர அவரும் எழுப்பி வந்துட்டார். எப்படி சாமி, நான் உங்களுக்கு இங்கே தாங்க தம்பின்னு போட்டு இருந்தார். 2 பேரும் கதையில் இருந்து கொண்டு அவர்கிட்ட காஃபி கொடுத்துட்டு நானும் இருக்கிறான். நான் கேட்டேன், சாமி, அப்போ ஐ வாஸ் ட்ரைங் டு ரைட் அ புக் ஆன் ஹிந்துயிசம், கிளிம்சஸ் ஆஃப் ஹிந்துயிசம். அப்போ நான் கேட்டேன், சாமி, எனக்கு ஹிந்துயிசத்தில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, விளங்கப்படுத்துவீங்களா சாமியாண்டு? ஐயோ, வந்தால் சொல்கிற வசனம் எனக்கு ஷாக்க நம்பல. அது என்ன சொல்ல தெரியுமா? தம்பி, எனக்கு மதம் தெரியாது தம்பியா, எனக்கு மதம் தெரியாது தம்பி. அப்போ நாங்கள், என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா முதல் நாள் எல்லாம் நாங்கள் சாமிக்கு தீபம் காட்டி எல்லாம் பஜனை எல்லாம் வச்சு நாங்கள் இருந்தது. அப்போ சொல்ல, இல்லை தம்பி, சுவாமி சிவானந்தா யாழ்ப்பாணம் வந்திருக்கேங்க, யாராவது தேவாரம் பாடுவீரான்னு கேட்டார். நான் ஓடி போய் பாடினேன். அவருக்கு பிடிச்சோன்னு இன்னொன்று பாடு. எனக்கு பாட சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவ்வளவு பாட சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மதம் என்று நான் படிக்க வரையில் எனக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுதான் பக்தி மார்க்கம். இவர் மாணிக்கவாசகர் கூட சிவருமான செருப்புக்கால உதைச்சி கொண்டு கண்ணை கிள்ளி வச்ச கண்ணப்பனை பற்றி சொல்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி என்று சொல்கிறேன். அப்போ தன்னிலும் பார்க்க கண்ணப்பன் அந்த பக்தி பெருசு, அந்த பாசம் பெருசு, அந்த அன்பு பெருசு என்றதை சொல்லி காட்டுறார். அப்போ இந்த எங்களுக்கு அந்த இமோஷனல் ஆக்களுக்கு அது நல்ல. மற்றது ராஜயோகம். ராஜயோகம் வந்து சில ஆக்கள் டிரைவிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவினோம். அதாவது நீ இப்படி செய் அப்படி போகிறது. அவைக்கு இது செய்தால் இந்த பவர்ஸ் கிடைக்கும். அங்கெல்லாம் அவைக்கு அதை பற்றி கதவழி இல்லை. அந்த பர்சனாலிட்டி உள்ளவருக்கு அந்த இதுதான் சரி. அவைக்கு வந்து இப்படி மூக்க இப்படி செய் அவைக்கு அது நல்ல. ஏனென்றால் அது செய்தால் எனக்கு அந்த இதுவெல்லாம் சக்தியில் கடவுள்கிட்ட அது அந்த பவர்ஸ் வரும் என்றது. அதுதான் சொல்கிறது ராஜயோகம் என்று. அடுத்தது ஞான மார்க்கம் என்ற வந்து ஏன் இந்த இப்போ யோகசாமி இல்லை, இவர் எடுங்க ரமணர், அவர் வந்து ஞான மார்க்கம். பேசாமல் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எலி அடிக்குது, கரையான் குத்து வைக்குது, உறும்பு அடிக்குது இருந்து அவர் யோசனை, நான் யார், எங்கேருந்து நான் ஏன் வந்த நான் எங்கே நான் போகிறேன், இந்த கேள்வியோல இவருக்கு வந்து அந்த அதாவது அனலிட்டிக்கல் பர்சனாலிட்டி ஏன் என்று கேட்டு அதில் அவர் உண்மையை உணர்றார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
ஒவ்வொருத்தருக்கு ஒரு மார்க்கம் சரியா இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மார்க்கம் சரியா இருக்கும். அதபடியால் இது செய்கிறவன் அது விளையாண்டக்கூடாது, அது செய்கிறவன் இது விளையாண்டாதீங்கோ. அவருடைய பர்சனாலிட்டி. இப்போ ஜோதிசாமிகிட்ட போய் அவர்கிட்ட ஒரு ரிலீஜியஸ் கேள்வியாக கேட்டால் எனக்கு இதுகள் தெரியாது அப்படி என்று போட்டு போனால் நீங்கள் நிற்கக்கூடாது அவர்கிட்ட இது பக்தி குறைஞ்சது என்று இல்லை. அவர் போன பாதை பக்தி மார்க்கம். அவருக்கு ஒரு பற்றிய வேறு அதை அவருக்கு இதுக்கு எனக்கு மோட்சம் கிடைக்கும் நரங்க அது கூட எனக்கு கவலை இல்லை. அவரை பொறுத்த மட்டும் டோட்டல் சரண்டர். எனக்கு அதை பாடேக்க சந்தோஷம், இன்னும் சந்தோஷம். அவரே சொல்கிறார் எனக்கு பாடேக்க சந்தோஷம் தம்பி, அப்போ நான் இன்னும் பிளத்தா பாடுறேன்னா அப்போ இன்னும் கூட சந்தோஷம், அப்போ இன்னும் பிளத்தாக பாடிக்கொண்டு இருக்கிறேன். குறுக்குறதுக்கு மன்னிக்க ஐயா, இன்னும் ஒரு சில நிமிடங்களை 2-3 நிமிஷத்தில் முடியுது. இதோட என்ன மற்ற பாடுகள் முடிஞ்சு இதோட. அப்ப நாங்கள் மற்றவர்களுடைய பாதைகளை அவர்களுக்கு சூட்டபிள் பாதையில் அவியல் போக நாங்கள் எங்களுடைய பாதையில போய் கொண்டிருக்க வேணும். முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டியது நானும் இறைவனும் ஒன்று, நான் இறைவனோடு 2 கலப்பது தான் என்னுடைய இலக்கு. இதுதான் அவற்ற கோல். இதைத்தான் இந்த உபதேச உந்தியார் வலியுறுத்தி இன்னும் பல பாடல்களில் சொல்லி கொண்டு போகிறார். நீங்கள் எதுவும் கேள்விகள் கருத்துகள் இருந்தால் தயவு செய்து பரிமாறுங்கள். அதோடு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயமாக உபதேச உந்தியாரை பாருங்கள். ஏனென்றால் சிவன் கொடுத்த அறிவுரை என்ற மாத்திரமில்லை, எவ்ரிதிங் இன் அ நட்செல் என்று அவ்வளோத்தையும் அந்த இதில் தருகிறார். ஒரு 20-60 லைன்ஸில் இல்லை இதுவும் வருது என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி புனிதவேல் ஐயா, இந்த அருமையான பேச்சை எங்களுக்கு வழங்கி அதை பாராட்டுவோமாக நாங்கள் அனைவரும் இணைந்து சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இனி நாங்கள் பின்னும் பொன்னான பின்னோட்டம் கருந்துரையாடலுக்கு செல்ல போகின்றோம். ஒருவராக நீங்கள் கைகளை உயர்த்தினால் அதன்படி அவர்களை வரவேற்கலாம். கைகளை யார் முதலில் உயர்த்த இருக்கிறார்கள்? நன்றி. முதலாவதாக இருந்தது அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி குமார் புனிதவேல் ஐயா அவர்களே. மிகவும் அருமையாக சுவாமி ரமணரின் உபதேச உந்தியார், உபதேச உந்தியார் என்பது என்ன என்பதை மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். இறுதியாக அதை நீங்கள் எந்த மார்க்கம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மார்க்கம் சரியோ அதன்படி அவர்கள் வணங்குகிறார் கடவுளை என்று கூறி 4 மார்க்கத்தையும் சொன்னீங்க. கர்மயோகம், மற்றது பக்தி மார்க்கம், ராஜயோகம், ஞான யோகம். இவ்வளத்தை பற்றி மிகவும் சிறப்பாகவும் விளக்கமாகவும் கூறியிருந்தீர்கள். ரமண மகரிஷி எப்படி இந்த ஞான மார்க்கத்தில் வந்திருந்தார் என்பதை மிகவும் அழகாக கூறியிருந்தீர்கள். அவற்றை கதை ஒரு அளவு தான் தெரிஞ்சிருந்தேன். நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக கூறினபடியா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. மிக்க நன்றி ஐயா. மீண்டும் நீங்கள் வந்து வேறு ஒரு தலைப்பில் பேசுவார். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக சாந்தி பரமேஸ்வரன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்து புனிதவேல், நான் ரமண ஆசிரமத்துல இருந்து அங்கு தியானம் செய்ய சந்தர்ப்பமும் கிடைத்தது. கிட்டடியிலையும் 2 தரம் போயிருக்கிறேன். ஒரு தடவை தான் போயிருக்கிறேன் சுத்தி வந்ததும். எனக்கு நீங்க சொன்ன பிறகு ரமண மகரிஷின் ஹூ அம் ஐ என்ற புத்தகமும் கிடைத்தது. இப்போ நீங்க சொன்ன பிறகு அந்த உபதேசம் அதுல வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தூண்டி விட்டீர்கள். எங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்களுடைய பர்சனாலிட்டியை பொறுத்த மாதிரி நாங்களும் ஒரு மார்க்கத்தை எடுத்து கடவுள் இறைவனோடு சேர்வதுதான் எங்களுடைய குறிக்கோள். நான் என்னுடைய மார்க்கம் ஞான யோகமோ
பக்தி யோகமோ எதுவும் இருக்காம எந்த மார்க்கத்துல போறதும் அதுவும் சரி. ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த பர்சனாலிட்டியை பொறுத்தது. இது சரி அது சரி சொல்றதில்ல, நாங்கள் இல்லை. கடைசியில அழகாக சொல்லி முடித்தீர்கள், இறைவன் எங்களுக்குள்ளதான் இருக்கிறார், அதை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், வெளியால தேவை இல்லை. அந்த மார்க்கத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண வேணும் என்று அழகாக சொல்லி வடிவாக சொன்னீர்கள். எனக்கு உங்களோட படம் பிடித்து கொண்டது. பின்னாலே இருக்கிற படம் என்னது? எங்களோட சுவாமி அந்த கன்னியாகுமாரியா? கன்னியாகுமரியில இவர் வள்ளுவற்ற படமும் விவேகானந்தர் செய்தவும் மிக்க பிடித்து கொண்டது. எல்லாம் வந்தது. அருணதி மாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னொரு முறை வந்து எங்களுக்கு திரும்பவும் இன்னொரு தலைப்புல ஆட்ட வேணும் என்று வேண்டிக் கொண்டு மிக்க நன்றி புனிதவர். மிக்க நன்றி. நன்றி நன்றி மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக சிட்னியில இருந்து பஞ்சாட்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று குமார் புனிதவேல் ஐயா அவர்கள் அருமையாக எங்களுக்கு ரமண மகரிஷியும் அந்த தன்னுடைய நூல்களையும் எடுத்துரைத்தார். ஒரு விடயம் சொன்னார், அதாவது ஆக்ஷன், நாங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறோம், ரியாக்ஷன் எங்கட கையில இல்லை, இறைவன் கையிலான் இருக்கின்ற அது ஒரு சரியான ஒரு உண்மை ஒன்று இருக்கிறது. மற்றது நானும் அங்கே அந்த பக்கம் போன இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது எதிர்பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் ஒரு ஸ்ரீலங்கா ஆச்சிரமம் ஒன்று இருக்குது. அது யோகர் சுவாமிக்கு முதல் போன 2 இலங்கை ஆக்கெல்லாம் அந்த ஆச்சிரமத்தை துவங்கினது. அப்புறம் இந்த ட்ரபிள் வரைக்க அகதிகளும் வந்திருந்து அவைகளுக்கும் சாப்பாடு வழங்கினது. அந்த இடத்துல போனது எனக்கு இந்த பழைய இலங்கை ஆக்களை பற்றிய விவரத்தை புத்தகம் ஒன்று தந்தார். அதை கொண்டு வந்து வச்சு நான் அதில் எடுத்து இங்கு இந்த இதில் நான் இந்த ரமண மகரிஷியை பற்றி பேசியிருக்கிறேன். அப்போ அதில் சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால் ஐயா, ரமண மகரிஷி நீங்கள் சொன்ன மாதிரி படியங்கள் எல்லாம் கலைக்கு அவருக்கு வழியை ஒன்றும் செய்ய முடியல, ஓடி வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் பாதாளத்தில் உள்ள சிவலிங்கத்தில் ஒழிச்சு கொண்டார். அவர் தன் பாடல இருக்கிறார், ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனா அங்க மேல இன்னொரு சுவாமியார் இருந்தவர், அவருக்கு சாப்பாட்டை கொண்டு போக அந்த சாமியார் சொன்னாராம், கீழே ஒரு இன்னொரு சாமியார் இருக்கிறார், அங்க கொண்டு போய் கூடாண்டு. அப்ப அங்க கீழே போனவங்க அங்க சாமியார் இல்லை, ஒரு பொடியன் இருக்கிறான் சரி என்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அதே அந்த நூல்ல இருக்கு, எப்படியோ அவருக்கு சாப்பாடு வரும். நாங்கள் சாப்பாடு இல்லாம இருந்தார், அவர் தனக்கு தேவைப்பட்ட உடனே அவருக்கு சாப்பாடு கிடைத்து விடும் என்றதை கணவர் கையெழுத்தி இருக்கிறார்கள் ஐயா. அருமையான பேச்சு. நீங்க மீண்டும் வந்து இப்படியான காரியங்களை சொல்ல வேணும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தது சுகேந்திரா தர்மகுமார் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். குமார் புனிதவேல் ஐயா, நீங்க ரமண மகரிஷின்ற கதைய நீங்க சொல்லுற பாணி வந்து எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. ஏனென்றா நீங்கள் அத வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைக்கு எப்படி கதை சொல்லிவிடுமோ அப்படி எங்களுக்கு வடிவாக கூறினீர்கள். அது அந்த பாணி நன்றாக பிடித்து கொண்டது. ரமண மகரிஷியை பற்றி நான் முதலும் படித்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு மெடிடேஷன் குரூப்ல இருக்க நாங்கள் 40 நாள் ஒவ்வொரு தியான இதுகளை பற்றியும் படிக்க ரமண மகரிஷியை பற்றி படித்திருக்கிறேன். அதில் அவற்றை முக்கியமான போதனை வந்து நான் யார் என்ற அந்த சுய விசாரணை என்றதையும், அந்த விசாரணையால ஆன்ம அறிவை அடைவதே அவரின் போதனையின் மிக சாராம்சம் என்றதையும் நான் படித்தேன். நான் மற்றது நீங்க சொன்ன மாதிரி அவர் யோக சுவாமிய காணும் போது 3 மணித்தியாலங்களோ என்னவோ 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கதைக்கவில்லை, மௌனமாக இருந்தே கதைத்து விட்டு போய்விட்டார்கள் என்றது. அதுதான் மௌனத்தின் மூலம் பேரின்பம் மற்றும் அமைதியை அடைய முடியும் என்பதையும் வலியுறுத்தினார்கள் இவர்கள் இருவரும் என்றது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு முந்தி படித்த ஞாபகம் வந்தது. மற்றது இறைவனிடம்
நம்மை முழுமையாக ஒப்படைப்பதன் மூலம் ஆன்ம ஞானத்தை பெறலாம் என்றதுதான் அதை நீங்க சொன்னது. அந்த 4 யோகங்கள்லையும் ஞான யோகம் அதை பற்றி நீங்கள் விளக்கினதும் நன்றாக பிடித்து கொண்டது. மற்றது நம்மை நாம் அறிந்து கொள்வதுதான் உண்மையான விடுதலை, அதாவது நான் யார் என்று அறிவதுதான் முக்கியம் என்றதை நீங்கள் சொல்லினது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. ஐயா, மிக்க நன்றி. நீங்கள் இந்த போதனைகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இப்பொழுது சிவாமோகன் அம்மா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் புனிதவேல் ஐயா. நீங்கள் எப்போது பேசினாலும் ஒரு அருமையான பேச்சோடு வருவீர்கள். சமயம் சார்ந்ததாக இருந்தா கூடி அது சமயத்துக்குள்ள இல்லை என்று யாரும் உங்களுக்கு அந்த கருத்துகள் சொன்னவர்கள் மாதிரி நீங்களும் அழகாக பேசியிருக்கின்றீர்கள். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, ரமண மகரிஷியருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் வாசிச்சிருக்கிறோம். இந்த ஓடி ஒடிச்சது, கல்லறிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதையும் விட அவர் அந்த மௌனமாக இருந்து சாதித்திருக்கிறார் என்றது ஒரு பெரிய ஒரு புரிதலாக எனக்கு அது இருக்கின்றது. இருவருமே பேசாமலே இருக்கிறார்கள், மௌனம். நாங்களும் இந்த தியான தளத்துல மௌனத்தை போடுகின்றோம். சில சமயத்துல அந்த மௌனத்தை மீறுபவர்களும் நாங்கள் தான். அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மௌனம் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு வேலை செய்திருக்குது என்று சொன்னால், நாங்களும் அந்த மௌனத்தை பயன்படுத்தும் போது எங்களுக்கும் அது சரியான தேடலை எங்களுக்கு அது புரிய வைக்கும் என்பது உறுதியான விடயமாக இருக்கின்றது ஐயா. நல்ல அருமையான பேச்சு. நீங்கள் இந்த ரமண மகரிஷியினுடைய தொடர்ச்சியான பேச்சை தளத்துல நீங்கள் தந்தாலும் நன்றாக இருக்கும் என நினைக்கின்றேன். என்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல. அவற்றை நீங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இதுக்கு பின்னால நீங்கள் தரக்கூடியதாயிருந்தா நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. அதாவது சுவாமி ரமணரின் உபதேச உந்திய என்ற தலைப்பில் அருமையாக பேசுகிறேன். நல்ல ஒரு கருத்தொன்று இருக்கிறது. அதாவது யோர் சாமி அவர்களும் ரமண மகரிஷி சந்திக்கும் பொழுது அவர்கள் சைலன்ஸா இருந்ததாக சொல்லி இருக்கிறீர்கள். அதை மிக அழகாக ஓஷோ சொல்லி இருக்கிறார். ரியல் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ் இன் சைலன்ஸ். உண்மையான பேச்சுவார்த்தை சைலன்ஸ்ல நடைபெறுவது. அதைத்தான் நாங்கள் இதிலேயும் அதிகமான முறை நாங்கள் சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரோம். அருமையான கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு டேட் ஒன்று தந்திருக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜில் போட்டிருக்கு. தம்பி எல்லோருக்கும் வணக்கம். தம்பி புனிதவேல் அவர்கள் இன்று ரமண மகர்ஷி பற்றி கூறிய விடயங்கள் தெரிந்தவை மற்றும் தெரியாதவை. அருமை. நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலே, நான் மாணவியாக இருந்த காலத்திலே என்னுடைய ஒரு மாமியும் மாமாவும் அங்கே போவார்கள். அடிக்கடி போவார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. அடிக்கடி போவார்கள். எனக்கு கதை சொல்லுவார்கள். ஓ, ரமண மகர்ஷி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அவர் கதைக்கு இல்லை அப்படி என்று ரமண மகர்ஷியை பற்றி சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே நான் அறிந்திருந்தேன். பின்பு அவரை பற்றி வாசித்தேன். ஒரு நாள் அந்த திருவண்ணாமலைக்கு போகிற சந்தர்ப்பம் தற்செயலாக கிடைத்தது. நானும் இன்னும் 2 பேரும் ஒரு மெட்ராஸ்ல இருந்து டாக்ஸியில சிதம்பரம் போனோம். சிதம்பரம் போய் அங்கே பூசையெல்லாம் பார்த்து திரும்பி வருகிற வழியிலே அந்த டாக்ஸிக்காரர் சொன்னார், இப்படி திரும்பினால் திருவண்ணாமலை போகலாம். அப்ப நாங்கள் போனோம். அது 3 மணிக்குத்தான் கோயில் திறப்பார்கள். எங்களுக்கு பக்கத்திலே ரமணர் ஆச்சிரமம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. உண்மை.
நாங்கள் 3 பேரும் அந்த பிள்ளையார் வாசலிலே இருக்கிறோம். ஒரு ஆக்கள் நீங்கள் யாரு என்ன விடயம் என்று கேட்டால் நாங்கள் கோயில் திறக்க பார்த்து கொண்டிருக்கோம். அவர்கள் சொன்னார்கள், நீங்களே அந்த ரமண மகர்ஷியின் ஆசிரமத்தை பாருங்க. ஆசிரமத்தை பார்த்தோம், வியந்தோம், நாம் யார் என்ற புத்தகம் எடுத்தோம். இப்படியாக தற்செயலாக நிகழ்ந்த அந்த சந்திப்பிற்கு பிறகு அது ஒரு பெரிய பிளஸிங். இன்றைக்கு உங்களுடைய உரையை கேட்டது அடுத்த பிளஸிங். புனிதவேல், திரும்பவும் பாருங்கள். நன்றி 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 அம்மா. அடுத்தது வேளா என்ற பெயரில் வந்திருக்கின்றார். வணக்கம், நான் கனடாவில் இருந்து வேளா கதைக்கிறேன். குமார் புனிதவேல் ஐயாவை எனக்கு நல்ல அறிமுகம் இருக்குது. அவர் இன்றைக்கு ரமண மகர்ஷியை எடுத்து விளங்கப்படுத்தினது மிகுந்த சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, நானும் கூட ரமண மகர்ஷியினுடைய ஒரு வழியை பின்பற்ற ஒருவன். அவருடைய நான் யார் என்ற புத்தகம் ஒரு மிகுந்த குறைந்த பக்கங்களுடையது, 15 பக்கங்களுடையது. அந்த நான் யாரிலே அவர் குறிப்பிட்ட அந்த இதை எங்களை உணர்றதுக்கான போதுமான தகவல்களை அளிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அவை அடியார்கள் எல்லோரும் அந்த நானார் என்ற புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றது அடியனது வேண்டுகோள். குறிப்பாக சுருக்கமாக சொன்னால், யோகர் சுவாமியும் ரமண மகர்ஷிக்கும் நிறைந்த ஒற்றுமைகள் இருக்கின்றது. அவருடைய போதனைகளும் ரமணமருடைய போதனைகளும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை எங்களுடைய யோகர் சுவாமியை நாங்கள் அறிகின்ற பொழுது ரமண மகர்ஷியை நாங்கள் அறிந்து வைத்திருப்பது மிகுந்த பொருத்தமாக இருக்கும். அவருக்கு 2 வழியை தான் அவர் கூறுகிறார் ரமண மகர்ஷி. ஒன்று, முழுமையாக இறைவனை சரணடையுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் நானார் என்ற விசாரணைக்கு வாருங்கள் என்று. நானார் என்ற விசாரணை எண்ணங்கள் எப்பொழுதும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் எழுகின்ற அந்த நான் யார் என்றதை நீங்கள் கவனிக்க சொல்லி சுருக்கமாக சொல்றார். எண்ணம் எழுகின்றதை நீங்கள் பார்க்க அந்த எண்ணம் ஓய்ந்து போகும். அப்பொழுது நீங்கள் நானார் என்ற அந்த ஆத்ம விசாரணையை ஆரம்பித்தால் உங்களை நீங்கள் உணரலாம். உங்களை நீங்கள் உணர்வதன் மூலம் நீங்கள் எல்லாவற்றையும் அறியலாம் என்று சொல்கிறார்கள். இரவிலே நீங்கள் படுக்கின்ற பொழுது நீங்கள் யார் என்பதே தெரியாமல் இருக்கிறீர்கள். இரவில் முழிக்கின்ற பொழுதுதான் இந்த நான் யார் என்ற அந்த ஆணவம் அகம்பாவம் உதிக்கின்றது. அதிலிருந்துதான் இந்த உலகம் உதிக்கிறது என்று கூறுகிறார். அவை நீங்கள் தொடர்ச்சியாக குமார் புனிதவேல் ஐயாவோ மற்றும் பலருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ரமண மகர்ஷிய கருத்துக்களை நீங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த தியான அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய சித்திக்கும் என்பது அடியேனது விண்ணப்பம். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஐயா. நான் சொல்ல வந்தது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ரமணர் காலத்துல அல்லது யோகர் சுவாமி காலத்துல மௌனமாக இருந்தால் மக்கள் மதிப்பு கொடுத்து செய்கிறார்கள். இந்த சத்குரு வாசுதேவா என்பவரே ஒரு குன்றில் ஏறி நின்று எத்தனையோ மனத்தியானம் பேசாமல் இருந்து கண் விழித்து பார்த்தா அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து வணங்குகின்றதா. இதெல்லாம் சென்ற நூற்றாண்டுல. இந்த நூற்றாண்டுல இந்த எந்த அளவுக்கு பலிக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் இதை நகைச்சுவையாக சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த வெறுமை எல்லாத்தையும் விட்டு விட்டு அமைவதுதான் ஒருவருடைய வினை என்று சொன்னால் அது ஒரு பலனை தரலாம். ஆனால் வினை என்று சொல்லியிருக்கல நீங்கள் அது இறைவனுக்கு என்று மாதிரி இருக்கணும், தனக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இல்லற வாழ்வில் இருக்கல நான் வீடு வேண்டது இறைவனுக்கா, அது செய்யறது இறைவனுக்கா என்ற கேள்வி வரக்கூடாது. ஏனென்று சொன்னா உரிமை என்று சொல்லி இருக்கின்ற. அப்ப இது எனக்கு இல்லை, உரிமை என்ற இது எல்லாம் இருக்கும் என்று. அதுல முக்கியமாக பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய கடமை, சமூகத்துக்குரிய கடமை எல்லாம் அதில் அடங்கும். இதுல ஒரு பேச்சிலே பிரம்மகுமாரி சொன்னார், நாங்கள் எல்லாம் ட்ரஸ்டீஸ் ஒழிய ஒன்றையும் உடமையாக்க. நான் அவருக்கு கேள்வி கேட்டேன், ட்ரஸ்டின்னு நீங்க சொன்னா யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அ பெனிஃபிஷரி. ஒரு பெனிஃபிஷரி இல்லாம ட்ரஸ்டி ஆக முடியாது. அப்ப யூ வாண்ட் டு ஹேவ் எவ்ரிதிங் ஃபார் யுவர் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் இருக்கக்கூடாது. சமூகத்துக்கு எல்லோருக்குமா இருக்க வேண்டும். ஆனால் அப்படியா இல்லை. இல்ல பேச்சுக்கு எத்தனையோ சொற்களை பாவிக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா அமல்படுத்துறது வேற விஷயம். மற்றது இந்த வினை என்று சொல்லிக்கல வெற்றியை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் இயற்கையும் ஒத்துழைக்க வேண்டும். இருந்தா போல சுனாமி வந்தா, இருந்தா போல சைக்ளோன் வந்தா, என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் அது ஃபெயில் பண்ணும். அப்ப இதையெல்லாம் அடங்கி இருக்கொள்ளிய ஏதோ எல்லாம் எழுதி விட்டு சொன்னா
எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது எழுதியிருக்கிறது என்பது நீங்கள் ஆக்குவரமாக ஆக்கினீர்களா என்றது எழுதிவிட்டது. அந்த காலையிலேயும் சொன்னேன், if you fail to prepare, be prepared to fail. அப்ப fail to prepare தான் எழுதி வச்சாச்சு. அதே எங்கட நீங்க சொன்ன மாதிரி குணத்துல தாங்கி இருக்கின்றது. சில பேர் வந்து ஒருவரோட அட்வைஸ் எடுக்கிறீங்கள தாங்கள் நினைச்ச மாதிரி தான் செய்வார்கள். அவருடைய fail to prepare சில விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், சில விட முடியாது இருக்கலாம். இதுல எத்தனையோ விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. சோ இதைத்தான் நாங்கள் சிந்தித்து தெளிவு வரணும் மொழிய எல்லோரும் சொல்வதை கேட்டு விட்டு தெளிவு ஞானம் கேள்வி ஞானம் என்று சொல்ல நேற்றவும் இந்த நான் ஒரு வார்த்தை ஆவித்தேன். நான் சொன்னேன் எனக்கு கேள்வி ஞானம் என்று எனக்கு தெரியாது, நான் அந்த முறையில தான் பின்பற்றி கொண்டேன். எல்லாரையும் கேள்வி கேட்டு துருவி ஆராய்ந்துதான் தெளிவு என்று ஆன்மீக பாதையில் இருக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். உங்களுடைய பேச்சுக்கு மீண்டும் நாங்கள் குமார் புனிதவேல் ஐயாவுக்கு நன்றி சொல்லி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி, as usual lastminute.com நான் நகைச்சுவையாக சொன்னேன். வசந்த் ஐயா லாஸ்ட் மினிட்டாக வந்திருக்கின்றார். சுருக்கமாக கூறுங்கள் ஐயா. மிகவும் நன்றி குமார புனிதவேல் ஐயா அவர்களுக்கு. உண்மையிலே வந்து எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. அதிகாலையில் எங்களுடைய சிட்னியிலே எங்களை அதிகாலையில் இந்த உங்களுடைய ஸ்பீச் சிந்திக்க வைத்திருக்கிறது. உண்மையிலே நான் யார் என்றது நான் உண்மையிலே இந்த ஸ்பீச் மூலமாக என்ன நானே யார் என்று அறியக்கூடியதாக நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே எங்களுக்கு உண்மையிலே பல விஷயங்களிலே இந்த பூமியிலே வந்து எவ்வளவு நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து பல நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் தான் இதுல காதல விழுத்தாமல் எங்களை நாங்களே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றதை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களுடைய பேச்சில நீங்களை மிக புனிதமாக உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி மிகவும் புனிதமாக எடுத்து கூறினீர்கள். உங்களுக்கு பின்னாலே இருக்கிற படத்தை பார்க்கின்ற பொழுதே பல எண்ணங்கள் வருகின்றது. விவேகானந்தரோட ராக் வள்ளுவரை பார்க்கின்ற பொழுது பல சிந்தனைகள் வருகின்றது. அந்த மட்டும் நீங்களே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறீர்கள். உண்மையிலே மிகவும் சந்தோஷமா இருந்தது. இதை நாங்கள் இப்படிப்பட்ட பேச்சுகள் தொடர்ந்து நடந்துவிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமியிலே பல அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுல சமய வேறுபாடுகள் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்களும் அப்படிப்பட்ட நிலையிலே சமய வேறுபாடுகளை கடந்து அந்த உண்மையை அறிகின்ற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோட நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க நாங்கள் விழிப்புணர்வுடன் செல்ல வேண்டும். இயேசுநாதரும் அதைத்தான் சொல்லுகின்றார், விழிப்பாக இருங்கள் என்று மக்களை பார்த்து கேட்கின்றார். இந்திய நேரம் விழிப்பாக இருங்கள் சொல்லித்தான் அவருடைய போதனை. இப்படி ஒவ்வொருடைய போதனைகள் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் அதை எங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நன்றி. தொடர்ந்து இதை செய்யுங்கள். அதை இங்கு தொடர்ந்து இதை வந்து இப்படிப்பட்ட உங்களோட நடராசா ஐயா அவர்கள் மாதிரி இது நல்ல ஒரு பல சிறப்பான இது ஒரு உண்மையான ஒரு கோயில். என்னை பொறுத்தவரை இந்த அரங்கம் வந்து ஒரு உண்மையான கோயிலாக நான் பார்க்கின்றேன். சமய சார்பற்ற கோயிலாக நாங்களும் சமயங்களை கடந்து நல்லதை செய்து நாங்களும் மற்றவர்களை வாழ வைத்து இலங்கையில இருக்கிற மக்களை முக்கியமாக எங்க பிறந்தோமோ ஏன் நாங்கள் அங்க பிறந்தோம், ஏன் நாங்கள் அந்த மொழியில பிறந்தோம் என்று அடிக்கடி எனக்கு அந்த கேள்வி வருகின்றது. ஏன் நான் தமிழனா பிறந்தேன், இறைவனை நானா கேட்டா பிறந்த நான் இல்லை, தமிழன் இறைவன் தான் ஏதோ ஒரு சக்தி என்ன அந்த இடத்துல விழ வச்சிருக்கிறது. ஆனா மட்டும் அங்கே எத்தனையோர்கள் வந்து இன்னும் கஷ்டங்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டுக்கு உதவி செய்வோம், அந்த மக்களுக்கு உதவி செய்வோம், எங்களுடைய மொழியை வளர்ப்போம் என்று கூறி நன்றி கூறி இந்த அற்புதமான எங்களுடைய கேள்வியில சிந்திக்க வைப்பதற்கு அதிகாலையில் இந்த கொடுத்ததுக்கு எனக்கும் இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி நாங்கள் நிறைவு செய்யலாமா ஸ்கந்தராஜ் ஐயா? நிறைவு செய்யலாம். நன்றி. நன்றி. நாளை காலை மீண்டும் 9:30 சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். 8:45